வணக்கம். இன்று நாம் மேட் 2023ஆம் வருட கேள்வித்தாளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். 60 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 61வது கேள்வி. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உறவுகள் அமைந்துள்ளன. அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபேமிலி ட்ரீ இது அப்படி தானே. அப்போ பார்ப்போமா. யூ என்பவர் ஆரின் மகன். அப்போ யூவை வந்து எங்கே போடணும்? யூ வந்து மகன், சரியா? யாருக்கு மகன்? ஆரின் மகன். அப்போ யூ வந்து கட்டம் போடணும், அதுக்கு மேலே ஆரை போட்டுறணும், சரியா? ஆறு ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லலை. ஆண்னா சதுரம் போடுங்க, பெண்ணா வட்டம் போட்டுருங்க, சரியா? இது போட்டாச்சு. பி என்பவர் கியூவின் அப்பா. பி என்பவர் கியூவின் அப்பா. கியூ யாருன்னு இன்னும் தெரியல, அதனால் கியூ இங்கே போட்டு பி என்பவர் கியூவோடைய அப்பா. அப்போ அவரும் சதுரம், ஏன்னா அவர் வந்து ஆண். அடுத்தது எஸ் என்பவர் யூவின் அம்மா. எஸ் என்பவர் யூக்கு அம்மா யார்? எஸ். எஸ் வந்து அம்மானால இவர் வந்து யாராக இருப்பார்? அப்பா யூக்கு. என்ன இப்படி கோடு போட்டுக்கிறோம். எஸ் என்பவர் யூவின் அம்மா. நெக்ஸ்ட்டு ஆர் என்பவர் கியூவின் சகோதரர். ஆர் என்பவர் கியூவின் சகோதரர். ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களாக இருக்காங்கன்னு சகோதரர். அடுத்தது டி என்பவர் ஆரின் அம்மா. டி என்பவர் ஆரோடைய அம்மா வந்து டி. கியூ சகோதரர் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா. அப்போ பி. அப்போ இவங்க வந்து அம்மானு சொல்லியாச்சு. அப்போ இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சரியா? இப்போ புரியுதா? இதை வந்து திரும்பி பார்த்துக்கோங்க. அடுத்தது கேள்விக்கு போகலாம். 61 யூ என்பவரின் தாத்தா. யூ என்பவருக்கு தாத்தா. யூக்கு ஆர் அப்பா. அப்போ அப்பாவுக்கு மேலே வரவங்க தாத்தா. இப்படி தான் எழுதணும். தாத்தா, அடுத்தது அப்பா, அடுத்தது மகன். இப்படி தான் இந்த ட்ரீ போடணும், சரியா? அப்போ யூக்கு தாத்தா யார்? இவங்க அப்பா. இவங்க அப்பா வந்து பி. அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது டி என்பவர் பியின். டி என்பவர் பியின். பிக்கு என்ன உறவு? டி என்பவர். டி வந்து எங்கே இருக்காங்க? இந்த இருக்காங்க. பி. அப்போ டி என்பவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. டி என்பவர், டி வந்து மனைவி, அப்படி தானே? ஒய்ஃபாக இருக்காங்க. டி என்பவர் ஒய்ஃபு. அடுத்தது 63 ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள உறவு. ஆருக்கும் டீக்கும் உள்ள உறவு. இவங்க ரெண்டு பேரும் சகோதரர். யார்? ஆரும் கியூவும் சகோதரர். சகோதரருக்கு இவங்க அம்மான்னு சொல்லியாச்சு. அப்போ ஆருக்கும் இவங்க தான் அம்மா, சரியா? அப்போது இதில் வந்து கரெக்டாக எதுன்னு பாருங்கள். ஆர் என்பவர் டீயின் மகன். ஆர் என்பவர் டீயோடைய மகன். கரெக்டாக இருக்குல்ல? ரெண்டு பேரும் சகோதரர்னால இதுதான் கரெக்டாக வரும். அடுத்தது அடுத்த கேள்வி போல. கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும்? இப்போது கிழக்கு இப்போ வந்து எப்படி போடணும்? டைரக்ஷன் இங்கே மேகி போடணுன்னு இருக்கேன். மேற்கு, கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, சரியா? கிழக்கு என்பதை வடக்கு. கிழக்க வந்து வடக்கு. வடக்குன்னா இந்த பக்கம் இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடுது? 90 டிகிரி இப்படி திரும்புது. கிழக்கு அப்போ இங்கே வந்துடுது. அப்போ இங்கே யார் வருவா? வடக்கு வருது. அங்கே கூற்றுப்படி இங்கே வடக்கு வந்துட்டு, இது வடக்கு, சரியா? அப்போ இங்கே யார் வருவா? 90 டிகிரி திரும்பினா வடக்கு வந்து என்னது வந்துடும்? மேற்கு வரும், சரியா? இங்கே மேற்கு வரும். இந்த தெற்கு இங்கே போயிடும். எல்லாம் மாறி போயிடும் டைரக்ஷன். அப்போது கிழக்கு என்பது வடக்கு என கொண்டால் வடக்கு என்னதான் மாறும்? வடக்கு மேற்குன்னு வரும், சரியா? 64க்கு 1 ஆன்சர். 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரநிலையில் உள்ளார். 73வது தரநிலையில் உள்ளார். 182ல் 73, அப்படி தானே? 182ல் அவர் வந்து 73வது இடத்துல இருக்கார். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வியுற்றனர். 182 டோட்டலாக இருக்குது. அதில் 22 தோல்வி. அப்போ 22 பேரை கழிச்சிடலாம். 182 மைனஸ் 22 எவ்வளோ வரும்? 160 வருவாங்க, அப்படி தானே? 160 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ராம் வந்து 73வது நிலை, சரியா? ராம் வந்து எத்தனாவது நிலை? 73வது நிலை. அப்போது 160ல் 73. அதுக்கப்புறம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை 73வது நிலை அவர்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 10ல் 3 போனால் 7. இங்கே 10ல் 3 போனால் 7, இங்கே 5. 5ல் 7 போகாது, அப்போ 15. 7 போச்சுன்னா 8.
87. கீழிருந்துன்னு பார்க்கும்போது 87. அப்போ தானே இது ரெண்டையும் கூட்டினா 160 வரும். இது புரியுதா? முதல்ல 22 கழிச்சிருங்க. அப்போ 160. 160ல் கீழிருந்து அவருடைய தரநிலை மேலேருந்து 73. அதனால் 160ல் 73 போச்சுன்னா 87. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 66. பின்வரும் எண் வரிசையில் 7ஐ முன்னியாகவும் 7 முன்னி அடுத்தது 6ஐ தொடரியாகவும், தொடரின்னா அடுத்தது 7 6 முன்னி 6 தொடரி கொண்டுள்ள 5களின் எண்ணிக்கை 7 5 6ன்னு வரணும். இப்படி முதல்ல எழுதி வச்சுக்கிறோம். அடுத்தது 7 5 6 எங்கே வருது? இங்கே ஒன்று 7 5 6. அடுத்தது இது 7 6 6ல் 7 4 5 7 5 6 2 நேரம் வந்திருக்கு. சரியா? 2 ஆன்சர். அடுத்தது ஆங்கில அகர வரிசையில் உயிரெழுத்துக்களை நீக்கிய பின், உயிரெழுத்து AEIOU தான் உயிரெழுத்து, நீக்கிய பின் எழுத்துக்களில் சரியாக மையத்தில் உள்ள எழுத்து AEIOUவை முதல்ல நீக்குவோம். நீக்குனா என்ன எழுத்து பாருங்கள், A E I, அடுத்தது O, அடுத்தது U எடுத்துட்டேன். எடுத்த உடனே 26ல் 5 போச்சுன்னா எத்தனை வரும்? 21. 21ல் பாதி மையத்தில் உள்ளது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 21ல் பாதி 10 10 அங்கே 20 போயிடும். அப்படி தானே 1. அப்போது 11வது எழுத்து வருமா? 21. அப்போ 11வது எழுத்து எண்ணுங்க. மேலே உள்ள நம்பரை பார்த்துறாதீங்க. இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எண் தான் ஆன்சர். சரியா? தெரியுதா? AEIOU வவல்ஸ். அடுத்தது 10க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7ஆல் வகுபடும் ஆனால் 3ஆல் வகுபடாத எண்கள். 7ஆல் வகுபடும் 11க்கும் 50க்கும் 11க்கும் 50க்கும் சொல்லும்போது எழுதுவோமா? எது 7ஆல் வகுபடும்? ஒன்றும் இல்லை, வகுபடும் எண்ணோன்னா நீங்கள் டேபிள் சொல்லுங்கள். 11க்கு அப்புறம் 7 14, 3 21, 4 28, அடுத்தது 5 35, 6 42, 7 49. இது எழுதிக்கோங்க. இதில் 3 ஆனால் 7ஆல் வகுபடுறது இதெல்லாம் வந்துடும். ஆனால் 3ஆல் வகுபடாத எண், 3ஆல் வகுபடுற எண்களை இதில் கட் பண்ணி விடுங்க. 14 3க்கு போகாது, 21 போகும், அப்போ கட் பண்ணிடுங்க. 28 3ல் போகாது, 35 42 1 3 4 12 இது போகும். மீதி எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4. 2 ஆன்சர் 4. புரியுதா? முதல்ல 7ஆவது வாய்ப்பாடை போட்டுட்டு 3ஆல் வகுபடாத எண்கள்னு கேட்டிருக்கு. அதனால் வகுபடுற எண்களை கட் பண்ணி விட்டால் அது மீதி வகுபடாத எண்கள். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 500இன், இது 500இன் 40%க்கு 20%. இது எப்படி? அடி இல் இதெல்லாம் போட்டால் 500 பெருக்கல் 40%. அப்போ 40/100 இன்று இக்கு 20%, 20/100. இவ்வளோ தான் இது போட்டுடலாமா? இப்போ இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போது 5 ஈக்குவல் 5 × 40 × 20/100 இருக்குது. ஏன்னா இந்த 100 கட் பண்ணியாச்சு. அப்போ இதுலேயுமே இந்த 0 கட்டு, இந்த 0 கட் ஆகிடும். அப்போ 5 × 4 2 8 இதை டிவைடட் பை 1 8 40 ஆன்சர் 2. சரியா? அடுத்தது 70. ஒரு கடிகாரத்தில் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம். இது 2 நம்பருக்கு இடைப்பட்ட கோணத்தை கேட்கல. அப்படின்னா 2 நம்பருக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ 1க்கும், இப்போ கடிகாரம்னா எப்படி போடுவோம்? இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 12, இதில் 3, இதில் 6, இது 9. 2 நம்பருக்கு இடைப்பட்ட கோணம் இது 1 2. இப்போது மணி 2ன்னா 2க்கும் இடைப்பட்ட கோணம் சொல்லும்போது 2 நம்பருக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. அப்போ 2 மணிங்கும்போது இடைப்பட்ட கோணம் 30 × 2 60 டிகிரின்னு போட்டுருவோம். ஆனால் இது அப்படி கேட்கல. 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம்.
முதல்ல 4:30 மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 hours அப்படி தானே, 4 மணி நேரம் 4 ஹவர்ஸுக்கு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர்ஸுக்கு 4 இன்ட்டு 4 ஹவர்ஸுக்கு 12 மணிலேருந்து 4 இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரின்னு சொல்கிறேன். 4 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 4×3 தானே 120 டிகிரி. திரும்ப 0.30 ஹவர்ஸில் மாற்றினா 0.5 ஹவர்ஸ்ன்னு போடணும். 0.5 ஹவர்ஸுக்கு இதே மாதிரி கண்டுபிடிங்க. 0.5 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 5×3 அப்படி தானே. அப்புறம் இந்த ஒரு 0 போட்டிங்கன்னா திரும்ப புள்ளி வைக்கணும். ஒரு 0 போட்டுட்டு இங்கே புள்ளி வச்சுருவோம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15 டிகிரி. அப்போ 4 ஹவர்ஸ் 0.5 ஹவர்ஸுக்கு எவ்வளோ வரும்னா 120 + 15 டிகிரி ஈக்குவல் டு 135 டிகிரி. இது எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. திரும்பவும் வீடியோவை நிறுத்தி வச்சு பார்த்துருங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 71. இது வட்டம். வட்டத்தில் பாதியை இப்படி திருப்பியிருக்கு அப்படி தானே, தலைகீழ திருப்பியிருக்காங்க. அதில் இப்படி கோடு. அப்போது இதில் பாருங்கள், இது அருங்கோணத்தில் இதை தலைகீழ திருப்பணும். தலைகீழ திருப்புறது இப்படி திருப்பணும். அப்போது இந்த 3 ஆன்சர். 72. இங்கே பாருங்கள், இது ஸ்வஸ்திக் மாதிரி போட்டு இந்த புள்ளி இங்கே கீழே இந்த பக்கம் வந்திருக்கு. இந்த இதுக்கு வரும்போது இந்த புள்ளி கீழே வந்திருக்கு. அப்போது இங்கே வரும்போது என்ன ஆகிடும், இந்த புள்ளி இங்கே அடுத்த கொட்டத்துக்கு வரும்போது இது இங்கே இந்த ஆரோ மேலே போகணும். சரி, அப்போது இதான் வரும்னு பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். 72. அடுத்தது 73. இந்த டவுன்வேர்டில் இருக்கிற ஆரோ இது 1 2 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 2 உடலை 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 1 விட்டு இங்கே வந்துடுச்சு. இங்கே இருந்தது இங்கே வந்திருக்கு. சரியா? இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. சரியா? அடுத்தது இதை இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் எங்கே வந்திருக்கு, இதிலேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. சரியா? அடுத்தது யூ எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இதிலேருந்து இங்கே இப்படி வந்திருக்கு. இப்படி போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிச்சுக்கலாம். அடுத்தது 3 முடிஞ்சிட்டுல, இந்த கிராஸ் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. சரியா? இங்கேருந்து எங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்கு. அடுத்தது எஸ் எங்கே போயிருக்கு, இங்கேருந்து 1 விட்டு இங்கே, எல்லாம் 1 விட்டு போயிருக்காங்க. 1 விட்டு இங்கே. இசட் எங்கே போயிருக்கு, 1 விட்டு இங்கே. 1 கிளாக் வைஸில் போனால் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. சரியா? வட்டம் போட்டு ரவுண்டு எங்கே போகணும், இதை பாருங்களேன். இது வட்டம் போட்டு ரவுண்டு 1 விட்டு இங்கே வரணும். அப்படி தானே, 1 விட்டு இங்கே வரணும். இதிலேருந்து போகிறேன். வட்டம் போட்டு ரவுண்டு இங்கே வரணும். சரியா? இங்கே வந்தோன்னா 1 2 வருது. அப்போ இதை வச்சுக்கோங்க. அடுத்தது ரவுண்டு, இது இந்த பக்கம் வந்தால் இது அந்த பக்கம் போகணும். அப்படி தானே. அப்போ ரவுண்டு இந்த 1 விட்டு அங்கே போயிடணும். சரியா? 1 விட்டு இது அங்கே வந்திருக்கு, இதுவும் அங்கே வந்திருக்கு. சரியா? அடுத்தது இது இந்த பக்கம் போகணும். அப்படி தானே. இந்த பிளாங்காக உள்ளது 1 விட்டு அங்கே போகணும். சரியா? இது 2லேயுமே அப்படி தான் வந்திருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. முக்கோணம் இது இப்படி போச்சுனாலும் இது இப்படி போடணும், இங்கே வரணும், பிளாங்காக உள்ளது. சரியா? அப்போது சாரி, இது இந்த பக்கமில் வரணும், இங்கே வரணும். அப்போது இது தப்பாக இருக்குது. இதுதான் கரெக்டு. சரியா? 1 விட்டு 1 மாறி இருக்குது. அடுத்து 74 பாருங்க. இசட் இப்படி இருக்குது. அடுத்தது இது 90 டிகிரி அப்படி திரும்பிட்டு இந்த கோடை இங்கே வந்துட்டு. சரியா? இந்த கோடு இந்த கார்னரில் உள்ளது அங்கே போயிருக்கு. அதே மாதிரி இது என். அப்போ இந்த கார்னர்லேருந்து இங்கே வரணும். 1 வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து அங்கே போகணும். அப்போது 1 ஆன்சர். சரியா? அடுத்தது 75. 2 1 புள்ளி இதில் வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும். 2க்கு 1 புள்ளி இருக்குது. 4க்கு இங்கே கீழே 2 புள்ளி. சரி, அதில் பாதி, 2ல் 1 பாதி என்ன, 4ல் 3 புள்ளி. அப்போ இதுதான் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே பார்த்துக்குறோம். 6ல் 3 புள்ளி, பாதி வந்திருக்கு. அப்போ இது தப்பு. சரியா? 3 தான் வேறுபட்டது. அடுத்தது பாருங்கள். இது 6 சைடு இருக்குது. அப்படி தானே. 6 சைடு இருக்கும்போது 4 2 குறைஞ்சிருக்கு. இது 5 சைடு இருக்கும்போது 3 2 குறைஞ்சிருக்கு. இதில் 6 இது 1 2 3 4 5 6ல் 3. அப்போ இதுதான் தப்பு. பாதிக்கு பதிலாக குறைஞ்சிருக்கு. 2 சைடு தான் குறையுது. 5 6 7 8 இருக்குது. 8க்கு 6 இருக்குது. இது கரெக்டாக தானே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். 76 தான் நம்மளுக்கு தப்பு. சரியா?
இங்கே பாருங்கள், இந்த 3 கோணம் வந்து மேலே பார்த்துருக்கு முதல்ல. அடுத்தது இந்த சைடுக்கு போயிருக்கு, இந்த சைடு சரியா, இந்த சைடு பார்த்துருக்கு. அடுத்தது 3வது கீழே போயிருக்கு. அடுத்தது இந்த சைடு 90 டிகிரி கரெக்டாக ரொட்டேட் ஆகிருக்கு சரியா. வேறுபட்ட ஒன்று தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். அடுத்தது இது வந்து எப்படி வரணும் அப்படின்னு பாருங்கள். முக்கோணம் கூம்பு இங்கே இருக்கா, இதுவும் இங்கே இருக்குது. அடுத்தது இது இங்கே இருக்குது. இது அப்போ இந்த கூம்பு வந்து முக்கோணம் போடும்போது, இந்த கூம்பு போடும்போது அந்த கோணமும் இதை பார்த்து இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் மாற்றிருக்கு. அப்போது 3 தான் ஆன்சர். அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. மீதி எல்லாம் பாருங்கள் முக்கோணம் போன டைரக்ஷனில் கரெக்டாக இருக்கும் அம்புக்குறி. சரி, அடுத்தது 78. 78ல் பாருங்கள் வட்டம். வட்டம் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது, அடுத்தது மேலே, அடுத்தது இந்த சைடு வரணும், வரல, அடுத்தது கீழே கரெக்டாக வந்துட்டு சரியா. இது ஒன்றே தப்பாக இருக்குது சரியா. 1 தப்பாக தான் இருக்குது, பார்த்துக்குறோம் எல்லாத்தையும். அடுத்தது கோணம் ஆரோ இந்த சைடில் இருக்குன்னா அடுத்தது இந்த பக்கம் வந்திருக்கு, அடுத்தது இந்த பக்கம் வந்திருக்கு, அந்த பக்கம் இது கரெக்டாக இருக்குது ஆரோ. இந்த முக்கோணமும் இங்கே அங்கே இந்த மேலே வரணும் சைடில். அப்போ 3 தான் தப்பு சரியா. அடுத்தது 79 பாருங்கள். மேலேயும் கீழேயுமா புள்ளி வச்சுருக்கு. இது சைடில் ஆப்போசிட்டில் புள்ளி வச்சுருக்கு. இதுலேயும் ஆப்போசிட்டில், இது மட்டும் தொடர்ந்து 2 புள்ளி. அப்போ 4 தப்பு சரியா. அடுத்தது 80. 3 முக்கோணம், இது 4 சதுரம் வந்திருக்கு, இது 5 6 வரலாம். இது மட்டும் இது இல்லை, அது பேர் என்ன, பக்கங்கள் இல்லாமல் வட்டம் போட்டிருக்கு. மீதி எல்லாத்துக்கும் 3 4 5ன்னு பக்கம் இருக்குது. அப்போது இதுதான் ஆன்சர். 81ல் 2 ஆரோ 2 கீழே போயிருக்கு, 2 ஆரோ மேலே போயிருக்கு. அப்போது 2 ஆரோ மேலேனா இங்கே 2 கீழே, 1 மேலே 1 கீழே, அப்போவும் 2 ஆரோ தான் இருக்குது. எல்லாத்துலேயும் 2 புள்ளி இருக்கா, அந்த இப்படி வச்சு 2 ஆரோ எப்படி இருக்குது, இதில் மட்டும் அப்படி இல்லை. அப்போ இதுதான் தப்பு சரியா. 81. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். அங்கே பாருங்கள், இதில் வந்து இங்கேயும் 3 கோடுனா இங்கேயும் 3 கோடு இருக்குது அப்படி தானே, கிராஸ்லேயும். 2வது வரும்போது இங்கே 3 கோடு, இந்த கிராஸில் 2 கோடு ஆயிடுச்சு, ஒரு கோடை எடுத்துட்டாங்க அப்படி தானே. இங்கே அதே மாதிரி இங்கே 2 கோடு, இங்கே 2 கோடு. அப்போ இந்த கிராஸில் ஒரு கோடை எடுக்கணும். எந்த கிராஸில், இதில். அப்போது எது வரும், இது 3 ஆன்சர் வரும். இதில் தான் ஒரு கோடு எடுத்திருக்கு சரி. அதை கரெக்டாக பார்த்து போடுங்க சரியா. 83. முக்கோணத்தில் உள்ள ரவுண்டு, 2வது ரவுண்டில் 4 சரியா. ரவுண்டு, இந்த ரவுண்டு வந்துட்டு, ஆனால் 4 வந்துட்டு 3 4ஆக போயிட்டு சரியா. அடுத்தது இது 4, இது சதுரம். அப்போ சதுரத்துக்குள்ளே இந்த 4 வந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது உருவங்கள் வந்திருக்கா. முக்கோணம் வராது, ரவுண்டு இல்லை இங்கே, அதனால் இதுதான் வரணும். இல்லை 5 வந்திருக்கணும் இந்த இடத்துல. 4 வந்து சதுரம், சதுரத்துக்குள்ளே இந்த 4 வந்து என்னதான் ஆகியிருக்கணும், 5ஆ வந்திருக்கணும். இங்கே 5 வரலை, 2 4 தான் வந்திருக்கு. 5 ஆன்சரில் இல்லை, ஆனால் இதை குறிச்சிக்கலாம் சரி. ஆக்சுவலாக உள்ளது 5 கட்டம் பக்கம் இருக்கிற மாதிரி வரணும் சரி. அடுத்தது 84. இதில் 2 ரவுண்டு, அந்த ஒரு ஆரோ, இங்கே ஒரு முக்கோணம். இந்த முக்கோணம் 2வதுல வரும்போது உள்ளே போயிட்டு, இந்த முக்கோணம் உள்ளே போயிட்டு, இந்த ரவுண்டு வெளியில் வந்திருக்கு, வேறு ஒன்றுமே மாற்றம் இல்லை. அப்போது இங்கேயும் மேலே வெளியில் முக்கோணம் வந்துடணும், இந்த முக்கோணம் வெளியில், இந்த சதுரம் உள்ளே போயிடணும் சரியா. 2 ஆன்சர். 85 பாருங்கள். இதில் வந்து எதையா ஒன்றை வந்து பொருத்தணும் அப்படி தானே. எப்படி பொருத்தணும், இங்கே ஒரு ஆரோ, இது ஒரு ஆரோ, எல்லோரும் உள்ளே பார்த்துருக்காங்க. அப்போ இங்கேயும் ஒரு ஆரோ வந்திருக்கும் சரியா. இங்கே ஒரு ஆரோ, மேலேருந்து கீழே நோக்கி ஒரு ஆரோ சரி. ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படி தானே, இப்படி போடணும், இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். அப்போது இது வருதா, இப்படி வருது, இது 2மே அப்படி தான் வருது. இந்த ஆரோவும் கரெக்டாக இருக்குது. இந்த புள்ளி மட்டும் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே 3 கீழேன்னா அடுத்த பக்கம் வரும்போது 3 மேலே போயிட்டு, அப்போ இது கீழே இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே மேலே வரணும். அப்போ 4 ஆன்சர் சரியா. 4 ஆன்சர். அடுத்தது 86. 86ல் இந்த பொம்மை போட்டிருக்கு. இது இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படி தானே. 2மே கிழக்க நோக்கியா இந்த பக்கம் இருக்குது. அடுத்தது அந்த பக்கம் போயிட்டு, இந்த பக்கம் போயிட்டு சரியா. 1 இந்த பக்கம்னா அடுத்த பக்கம் வரும்போது இங்கே, அடுத்தது இங்கே வரும்போது கீழே வந்திருக்கு தெரியுதா. கீழே அதோடைய கண்ணை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மேலே கொண்டு போகணும் நம்ம சரியா. மேலே வந்து 3 கொண்டு வந்திருக்கு. அப்போ 3 ஆன்சர் சரியா. அடுத்தது 87 பாருங்கள்.
2.3 கோணம் மாதிரி இருக்குது. இந்த கோணம் அடுத்த இதுக்கு வரும்போது நேராக வந்துட்டு இந்த கார்னர் பாருங்கள் 90 டிகிரி போயிருக்கு. இந்த கார்னருக்குனா இந்த கார்னருக்கு வந்திருக்கு. சரியா, நேராக வந்துட்டு அப்போ வந்து இங்கே வந்து இந்த 3 கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கார்னரில் இருந்தால் இந்த கார்னருக்கு வரணும். அப்போ நம்மளுக்கு அடுத்த இதில் வரும்போது இந்த 2 புள்ளி அங்கே தான் இருக்கும், இந்த கார்னருக்கு வரணும். 3 ஆன்சர். சரியா, அடுத்தது 88. 88ல் இங்கே என்ன வரணும் அப்படி தானே? இங்கே உள்ள ரவுண்டு அடுத்தது வரும்போது பிளாங்காக வந்திருக்கு, இந்த கோடு இல்லை. சரியா, அடுத்தது வரும்போது என்னது இந்த கோடு போட்டிருக்கு. அப்போ அடுத்தது பிளாங்காக வரணும். சரியா, பிளாங்காக வர்றது இது ஒன்று தான் இருக்குது நம்மளுக்கு. சரியா, இது ஒன்று தான் இருக்குது. அப்போ இதையே வச்சுக்கோங்க, எல்லாம் கரெக்டாக வந்துட்டான்னு பார்ப்போம். என்ன அடுத்தது இந்த கோடில் இது வந்து கால் வட்டம் தான் இருக்குது. கால் வட்டம், இது முழு வட்டமாக, இது கால் வட்டம். இந்த கால் வட்டம் வந்து இங்கே வரும்போது எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இதுக்கு பிளாங்க்குக்கு நேராக வந்திருக்கிறது கோடு போட்டே கால் வட்டம் வரணும். அப்போது நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறதும் கால் வட்டம் வந்து கோடு போடாமல் இருக்கணும், ஆப்போசிட்டில் வர்றது கோடு போட்டு இருக்கணும். 2 இதோடைய கால் வட்டம் இங்கே இருக்கணும். சரியா, கால் வட்டமாக தான் போயிருக்கு. அடுத்ததில் இந்த பிளாங்க்கில் பாருங்கள், இது வந்து அரை வட்டத்தில் கோடு, இது கால் வட்டத்தில் கோடு இருக்குது. சரியா, அப்படி தான் வரணும். அப்போ 2 ஆன்சர். சரியா, அடுத்தது ரெஃபர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பம்னாலே முதல்ல ஒரு ஸ்கெட்சு ஏதாவது டார்க்காக எழுதுகிற பெண்ணை கொண்டு போங்க. கண்ணாடி மிரர் இமேஜ் கேட்டாலே இங்கேருந்து இப்படி திருப்பணும். சரியா, இங்கேருந்து இங்கே எழுதிக்கிறணும். இந்த ஓரத்தில் எழுதிங்க, இந்த ஓரத்தில் இங்கே எழுதுங்க, இப்படி திருப்பிடுங்க. நான் அந்த ரெஃபரை எழுதியிருக்கேன், இந்த பார்த்துக்கோங்க. ரெஃபர் எழுதியிருக்கேன்னா இதை வந்து எப்படி திருப்பணும்னா இப்படி திருப்பணும். சரியா, இப்படி திருப்பணும். இப்படி திருப்பும்போது நான் இங்கே எழுதி காட்டுறேன். திருப்பும்போது கண்ணாடி பிம்பம் எப்படி வருதுன்னு பாருங்கள். தலையில் நான் ஸ்கெட்ச் வச்சு எழுதிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியுது. இ, அடுத்தது இ. சரியா, சாரி, எஃப் இ ஆர், இது எஃப். சரி, இது கிடையாது. சரி, இதுக்கு மேட்சாக எது வருதுன்னு பாருங்கள். REFER இதுன்னு நினைக்கிறேன். 89 ஃபர்ஸ்ட். சரியா, ஒரு பேப்பரில் உங்களுக்கு வேஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க, லாஸ்ட் பேப்பர் பிளாங்காக இருக்கும், அதில் எழுதிருங்க. இப்படி ஒரு ஸ்கெட்ச் வச்சுக்கோங்க. இதுக்கு கட்டாயம் ஒரு கண்ணாடி பிம்பமும் இதுவும் கொடுக்க தான் செய்வாங்க. நீர் பிம்பமும் சரி, தண்ணீர் பிம்பமும் ஒரு கண்ணாடி பிம்பமும் மிரர் இமேஜும் கொடுப்பாங்க. சரி, தண்ணீர் பிம்பம் சொல்லும்போது இப்படி படங்கள் போட்டால் நேராக இது இருந்தால் இப்படி தலைகீழே இருக்கணும். தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது நம்ம அப்படி தானே தெரிவோம். சரி, அப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த முக்கோணம் தலைகீழ இருக்கும், இந்த வட்டமும் கீழே இருக்கணும். சரியா, வட்டமும் கீழே இருந்து இருக்கணும். இந்த இருக்குல்ல, இங்கே தலைகீழ வட்டம் இருக்கா, 3 ஆன்சர். சரியா, இதுவரை 90 வினாக்களுக்கான விடைகளை பார்த்துள்ளோம். 2023 மேட் பகுதிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும். நன்றி. என்னை பின்தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.